ஹமாஸ் அமைப்பின் தலைவர் படுகொலை, இலங்கைக்கு காத்திருக்கும் நெருக்கடி. நான் குற்றவாளி இல்லை, டயானா கமகே பகிரங்கம். இலங்கையில் மீண்டும் ஒரு உள்நாட்டு போர் உருவாகலாம், வஜிர அபேவர்த்தன எச்சரிக்கை. ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டாமாம், ரணிலிடம் கோரிக்கையாம். யாழ்ப்பாண சர்வதேச புத்தக கண்காட்சி சர்வதேச ரீதியான பங்களிப்போடு 40க்கும் அதிகமான புத்தக காட்சி கூடங்கள் வரும் ஆகஸ்ட் மாதம் 9, 10 மற்றும் 11ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண கலாசார மத்திய நிலையத்தில். ஊடக பங்காளர் கிரீன் மீடியா, காலைக்கதிர், மாலைக்கதிர். ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் கொல்லப்பட்டதன் மூலம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல் சூழ்நிலை உருவானதால் அது இலங்கைக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர் மொஹான் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். ஈரானின் பதிலடியில் இருந்து இது குறித்து தீர்மானிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அரசியல் மற்றும் பதற்றம் நிலவும் நிலைமைக்கு மத்திய கிழக்கு பிராந்தியம் தள்ளப்பட்டால் அது இலங்கையையும் முழு உலகத்தையும் மிகவும் பாதிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் பதிலடி கொடுத்தால் தீவிர போர் பதற்றமாக மாற்றமடையும். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் நிலைமை எப்படி மாறும் என கூற முடியாது. போர் பதற்றம் தீவிரமடைந்தால் அது நிச்சயமாக இலங்கையை நேரடியாக பாதிக்கும். மத்திய கிழக்கு நாடுகளிலேயே 65% எண்ணெய் வளம் உள்ளது. போர் மூண்டால் மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருக்கும் உலக நாடுகள் எண்ணெயை மிகப்பெரிய தொகையை தயார்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுத்தும். இந்த போரால் இலங்கையின் பொருளாதாரம், மக்களின் வாழ்வாதாரம், அரசியல் நிலைமை உள்ளிட்ட பல விடயங்களுக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுவதனை தவிர்க்க முடியாமல் போகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் உலகளாவிய விநியோக வலையமைப்பு வீழ்ச்சியடையும் எனவும் இலங்கை பாதிக்கப்படலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நான் குற்றவாளி இல்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் அவரது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் அவருக்கு எதிராக நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட 7 குற்றப்பத்திரிகைகளை வாசித்த பின்னரே டயானா கமகே இதனை தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இது தொடர்பான 7 குற்றப்பத்திரிகைகளை விசாரிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் குற்றப்பத்திரிகையில் சாட்சிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள 1 மற்றும் 13ஆம் சாட்சிகளை எதிர்வரும் அக்டோபர் 24ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பிரதிவாதி டயானா கமகே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதியின் சட்டத்தரணி சானக ரணசிங்க இந்த வழக்கு தொடர்பான உண்மைகளை முன்வைக்க வேண்டிய அவசியம் இருப்பின் எதிர்காலத்தில் பிரேரணை மூலம் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். செல்லுபடியாக விசாக்கள் இன்றி இலங்கை தங்கியிருந்தமை, குடிவரவு மற்றும் குடிவரவு அதிகாரிகளிடம் பொய்யான வாக்குமூலங்களை வழங்கியமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் டயானா கமகேவுக்கு எதிராக குற்ற புலனாய்வு திணைக்களம் இந்த குற்ற பத்திரிகைகளை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு சட்டத்திற்கு அப்பால் எந்த ஒரு குழுவும் செயற்பட்டால் உள்நாட்டு யுத்தம் ஏற்படலாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அரசியல் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், பொருளாதார மறுசீரமைப்பு சட்டம்தான் இலங்கையில் அடுத்த அரசியல் வரலாற்றில் காணப்படக்கூடிய விசேடமான சட்டம். அதனை மீறி இலங்கையில் யாருக்கும் அரசியல் நடத்த முடியாது. சம்பிரதாய ரீதியாக மீண்டும் பொதுமக்களை ஏமாற்ற முடியும், கட்டுக்கதைகளை அவர்களுக்கு கூற முடியும். எனினும் கட்டுக்கதைகளை கூறும் அரசியல் கட்சிகள் 4வது உள்நாட்டு போரை பொறுப்பேற்க வேண்டி வரும். உதாரணமாக ஏப்ரல் போராட்டம் 1987 மற்றும் 1988 இடம்பெற்ற சம்பவங்கள், கடந்த காலங்களில் இடம்பெற்ற உள்நாட்டு போர், இனி பொய் வாக்குறுதிகளை வழங்கி பொதுமக்களை ஏமாற்றினால் மீண்டும் 4வதாக ஒரு போர் மூடும் வாய்ப்புகள் உள்ளன. ஒரு சிவில் சமூகத்தை அளிக்கும் நோக்கில் பொய்களை பிரச்சாரம் செய்தார் அதற்கான பொறுப்பையும் அவர்களே ஏற்க வேண்டியிருக்கும் என அவர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கட்சிகளை பிளவுபடுத்துவதற்காக பல பேச்சுக்கள் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன. இந்த கருத்துக்களுக்கும் வஜிர அபேவர்த்தன பதில் வழங்கியுள்ளார். தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிளவுபடுத்தியுள்ளதாக அனைவரும் தெரிவித்து வருகின்றனர். எனினும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆகும் போதே பொதுஜன பெரமுனா பிளவுபட்டு இருந்தது. அதை தற்போது ரணில் விக்ரமசிங்க மீள இணைய செய்துள்ளார். அவர் இப்போது அரசியல் கட்சிகளை பிரிக்க வேண்டாம் எனவே தெரிவித்து வருகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளனர். ஜனாதிபதிக்கு பூரண ஆதரவை தெரிவிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக
அங்கு தெரிவித்துள்ளனர். அவ்வாறானதொரு கூட்டுறவின் ஊடாகவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி அனைவரையும் ஒன்றிணைப்பதே தமது நோக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டாம் என இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஊழலுக்கு எதிரான சட்டமூலத்தை எதிர்வரும் 15 நாட்களுக்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள பின்னணியிலேயே இவ்வாறு இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஊழல் ஒழிப்பு சட்டமூலத்தை அமைச்சரவையில் சமர்ப்பிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கோரிக்கை தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தின் சிரேஷ்ட அமைச்சர்களுடன் கலந்துரையாடி எதிர்வரும் 2 நாட்களுக்குள் தீர்மானம் எடுப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகத்தின் கீழ் ஊழல் ஒழிப்பு சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாய் 7.1% அதிகரித்துள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முதல் 6 மாத காலப்பகுதியில் நாட்டின் கையிருப்பு 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர் வரையில் அதிகரித்திருந்தது. அந்த காலப்பகுதியில் வெளிநாட்டு பண அனுப்பல் 3144 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவானதாக இலங்கை மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டதில் தொடங்கி கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டமை வரை பல விமர்சனங்களும் சர்ச்சைகளும் எழுந்த வண்ணமே உள்ளன. அந்த வகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் குறித்து சக போட்டியாளரான டொனால்ட் ட்ரம்ப் சர்ச்சையான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். சிகாகோவில் இடம்பெற்ற தேசிய கருப்பின பத்திரிகையாளர்கள் சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட ட்ரம்பிடம் கருப்பின வாக்காளர்கள் தொடர்பில் எழப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கமலா ஹாரிஸ் இந்திய பாரம்பரியத்தை மட்டும்தான் ஊக்குவித்து வந்தார். தற்போது தன்னை கருப்பினத்தவராக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். அதனால் இவர் இந்தியரா அல்லது கருப்பரா என்பது குறித்து எனக்கு தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் நான் அவரை மதிக்கின்றேன். ஆனால் அவரிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் இந்த பதிலுக்கு உடனடியாக கண்டனம் தெரிவித்த வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கூறியிருப்பதாவது, ஒரு கருப்பின பெண்ணாக உங்களுக்கு போட்டியாக இருக்கிறார். இது போன்ற பேச்சு அவமானமானது. ஒருவர் தன்னை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்பது பற்றி கருத்து தெரிவிக்க யாருக்கும் உரிமை இல்லை. கமலா ஹாரிஸுக்கு மட்டுமே அது குறித்து பேச உரிமை இருக்கின்றது. அமெரிக்க துணை ஜனாதிபதிக்கு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸின் தந்தை ஜமைக்காவை பூர்வீகமாக கொண்டவர். தாய் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் பிறந்தவர். இந்தியா ஜமைக்கா வம்சாவளியை சேர்ந்த முதல் அமெரிக்க துணை ஜனாதிபதியாக திகழும் கமலா ஹாரிஸ் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக களமிறங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது.